வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சேற்றில் சிக்கியுள்ள யானையை மீட்க சுமார் 5 மணி நேரமாக வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோபியிடம் கேட்கலாம். கோபி, இப்போ அந்த யானையை மீட்பதில் உள்ள சவால்கள் என்னென்ன? வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரதராமி டிபிபாளையம் அருகாமையில் கந்தன் தெரு என்ற இடத்தில் ஏரி ஒன்று ஆந்திரா தமிழக எல்லையோரம் அமைந்துள்ளது. இந்த ஏரியில் காட்டுப்பகுதியில் இருந்து ஒரு ஒற்றை யானை ஒன்று தண்ணீர் குடிப்பதற்காக அந்த ஏரியில் இறங்கிய போது சேற்றில் சிக்கிக் கொண்டு கீழே விழுந்துள்ளது. அதனால் அந்த யானை எழுந்துக்க முடியாமல் காலை முதல் சுமார் 5 மணி நேரமாக போராடி கொண்டிருக்கிறது. அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் தகவல் கொடுத்து குடியாத்தம் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த ஏரியானது ஆந்திரா மற்றும் தமிழக எல்லையில் அமைந்துள்ளதால் ஆந்திரா வனத்துறையினரும் தற்போது குடியாத்தம் வனத்துறையினரும் ஜேசிபி இயந்திரம் மூலம் தற்போது அந்த யானையை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் அந்த யானையானது யாரையும் கிட்ட நெருங்க விடாமல் கோபப்பட்டு இருப்பதால் யாரும் அருகாமையில் பொதுமக்கள் யாரும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த யானையை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இருப்பினும் அந்த யானைக்கு ஒரு கால் அடிபட்டு இருப்பதால் அந்த யானை எழுந்து நிற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி கோபி.